நோக்கங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம இது பண்ணோம். அப்போ அங்கேருந்து நம்ம ஆணையர் சைடுலேருந்து கார்பரேஷன் என்ன சொன்னாங்கன்னா, இந்த போஸ்டர் வந்து ஒட்டுறவங்க திரும்ப அடுத்த போஸ்ட் ஒட்டும்போது அந்த போஸ்டர் கிழிச்சு அதே இடத்துல சாக்கடையில் போட்டு போயிடுறாங்க. ஒரு போஸ்ட் 2 போஸ்ட் ஒட்டினா பரவாயில்ல, அந்த இடத்துல 100 போஸ்ட் சேர்ந்து அந்த சாக்கடைலாம் அடைக்கும் போது அதில் ட்ரைனேஜ் இஷ்யூ, இந்த கழிவு இஷ்யூ அதிக அளவுக்கு வருது. இதனால தான் முதல் பிரச்சனையே அந்த கழிவு பிரச்சனை இதனால தான் வருதுன்றாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம இங்கே போஸ்டர் ஒட்டுறவங்களாம் இருக்கீங்க, நீங்கள் இனிமேல் பார்த்து நம்ம ஊர் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். ஒட்டுறோமா திரும்ப அந்த இடத்த இன்னொரு போஸ்ட் ஒட்டும் போது நீங்களே ஒரு ஏதாச்சும் சாக்கு மாதிரி வச்சுக்கோங்க, போஸ்ட் எடுத்து அதில் அமைக்கிறீங்க இல்லையா, குப்பத்தில் தூக்கி போடுங்க. இதை செஞ்சுட்டாலே முக்கால்வாசி பிரச்சனை சரியாயிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் தான் நம்ம தொழில் செய்கிற நம்ம தொழில் சுத்தமாக செஞ்சுட்டு போயிடுவோம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலாக இருக்கீங்க, நாங்களாம் கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக தளபதிக்காக போஸ்ட் அடிச்சிருக்கோம். கனிமொழிக்கு தெரியும், ரீவன் எல்லாருக்குமே தெரியும். போஸ்ட் ஓட்டுறவங்களோட கஷ்டம் எனக்கு தெரியும். விடிய போஸ்ட் ஓட்டுறாங்க, பைக் எடுத்துட்டு ஏனியை தூக்கிட்டு ஒவ்வொரு இடமா விடிய போஸ்ட் ஓட்டுவாங்க. அவங்களோட கஷ்டம் எனக்கு தெரியும். நானும் நம்மளோட போயிருக்கோம், நைட்டுக்குள்ளே போஸ்ட் ஓட்டுலாம் போயிருக்கோம். ஸோ என்றைக்குமே உங்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கிற அளவுக்கு நம்ம அரசு உங்களுக்கு எதிராக இருக்காது. தமிழக அரசு, தமிழக வெற்றி கழகம், தளபதி முதல்வர் வரும் உங்களுக்கு உறுதுணையாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி மாண்பு அமைச்சர்கிட்ட வந்து நீங்கள் இந்த கோரிக்கை நீங்கள் சொல்லும்போதும் அவர் வந்து மாநகராட்சி ஆணையத்தை சொல்லும்போது அவங்களோட தின வருமானமே அதான். அந்த போஸ்டர் ஒட்டுறவங்களுக்கும் சரி, அந்த ஆப்ஷன் இருக்கவங்களும் தின வருமானமே அதான். அந்த வருமானம் அவங்களுக்கு பாதிக்கக்கூடாது. அந்த வருமானம் அவங்க பாதிக்கலாம். அவங்க குடும்பம் இருக்குது, எத்தனையோ குடும்பங்கள் வந்து இந்த தொழில் மூலியமாக இருக்காங்க. அதனால் அவங்க குடும்பமும் அந்த வருமானம் பாதிக்கக்கூடாத அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு போஸ்ட் ஓட்டுறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி மாண்பு அமைச்சர், மதுரை மாவட்ட அமைச்சர் அண்ணன் சீட்டார் கமிஷனர் வந்து கேட்டுக்கிட்டாரு. அதை பற்றி அவரும்